இனிய மாலை வேளையிலே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவர் அருமை சகோதரர் திரு செல்வப்பெருந்தகை அவர்களை நியமனம் செய்து சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக திரு ராஜேஷ்குமார் அவர்களை நியமனம் செய்த காங்கிரஸ் கமிட்டி அகில இந்திய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும், அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும், இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றிகள் பல தெரிவித்து, நம்முடைய அருமை தலைவர் அருமை சகோதரர் செல்வப்பெருந்தகையை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கு ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டு காலம் அவருடன் நெருங்கிய தொடர்பு உண்டு. 20 ஆண்டு காலமாக அவர் சட்டமன்றத்திலே பணியாற்றும் பொழுது அவரை பார்த்த வியந்த பல சட்டமன்ற உறுப்பினர்களில் நானும் ஒருவன். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த தலைவர், நினைத்ததை முடித்து காட்டி சாதனை படைக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த நம்முடைய அருமை சகோதரர் செல்வப்பெருந்தகை அவர்கள் மிகவும் எளிமையானவர். இந்த நிகழ்ச்சியிலேயே ஒரு புரட்சியை காட்டியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த அரங்கத்திலே எங்கும் பேனர் இருக்கக்கூடாது என்று முதலாக ஒரு ஒழுக்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று கொண்டு வந்த பெருமை நம்முடைய அருமை தலைவர் அவர்களுக்கு உண்டு. எனவே அவர் வழியிலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு இந்தியா கூட்டணி இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு உலக அரங்கிலே பணியாற்ற வேண்டும், வெற்றியடைய வேண்டும். இதற்கு முன்பு நம்முடைய அருமை தலைவர் திரு அழகிரி அவர்கள் சிறப்பான முறையிலே 5 ஆண்டு காலம் பணியாற்றினார்கள். எனவே அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.